இப்படி தான் பாட்டி போடுவேன். இதுக்கு நான் 2 மிளகா வத்தல் போடுறேன். நீங்கள் வேணும்னாக்கா 4 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை போட்டோம் இல்லையா, அது எங்கள் தஞ்சாவூர் பிடிக்க அரைப்படி. அதனால் அரைப்படிக்கு அரைப்புடி கல் உப்பு, கடல் கருவேப்பிலை போட்டுருக்கேன். காஞ்சி போயிடு. இது பாருங்க, இந்த அளவு கெட்டியாக அடை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். சுவை 2க்கு தோசை ஒன்றுன்னு சொல்லிட்டு எண்ணெய் சுட்டது தோசை, எடுத்து விட்டது தண்ணீர் அப்படின்னு அந்த ஒரு இதில் சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். வீடியோக்காக அவசரப்பட்டோம்னா பிஞ்சிரும். பாருங்க, அப்படி திருப்பி போட்டு மொத்தத்தில் மாமாவுக்கு இப்படி குண்டா இந்த இதோட தரமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம அடை தான் பார்த்துக்கோம். ஏற்கனவே அதையும் பார்த்துட்டோம். அடை அளவு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தான்னு நினைச்சிருக்கேன். இதுக்கு என்ன ஊற வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 200 கிராம் பச்சரிசி, ஒரு 175 கிராம் இருக்கும் துவரம் பருப்பு, ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு. படிக்கணக்கில் சொல்கிறதுனாக்கா அரைப்படி பச்சரிசி, முக்காப்படிக்கு கொஞ்சம் மேலே துவரம் பருப்பு, அப்புறம் இப்படி ஃபுல்லாக கடலைப்பருப்பு. இதுதான் கணக்கு. இப்படி தான் பாட்டி போடுவேன். இதுக்கு நான் 2 மிளகா வத்தல் போடுறேன். நீங்கள் வேணும்னாக்கா 4 போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஜலத்தை குத்தி நல்லா ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அப்புறமா இதை நல்லா ஒரு தடவை களைஞ்சா போகும். ஏன்னா பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு தடவை களைஞ்சிட்டு ஜலத்தை குத்தி வச்சுருவோம். இந்த மிளகாயும் அதிலே ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை அரைச்சிட்டு குறன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டு. பாருங்க, ஜலத்தை குத்தி ஊற வச்சுட்டோம். 2 மணி நேரம் ஆட்டும். அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, அடை மாவு குறப்பாக அரைச்சாச்சு. அரை கைப்பிடி கடல் உப்பு, படிக்கு புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கதை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டோம் இல்லையா, அது எங்கள் தஞ்சாவூர் பிடிக்க அரைப்படி. அதனால் அரைப்படிக்கு அரைப்புடி கல் உப்பு, கடல் உப்பு அதில் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுருக்கேன். அப்புறம் அது பாருங்க, ஒரு 3/4 முடி இருக்கும் தேங்காய், ஒரு முடி கூட போட்டுக்கலாம். இதில் மிச்சம் வச்சுருக்கேன், ஏன்னா நான் கொஞ்சம் தான் பாட வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுருக்கேன். காஞ்சி போயிடுத்து. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டுட்டேன்னா நல்லாயிருக்கும். புதினா வேணுனாலும் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 3 கரண்டி மட்டும்தான் நான் எடுத்துட்டுருக்கேன். அந்த எல்லா தேங்காயும் போட்டுன்ட்டேன். இன்றைக்கி அவ்வளவுதான், இப்போ அவ்வளவுதான் வைக்க போகிறேன். அதனால் 3 கரண்டி எடுத்துட்டுருக்கேன். இது பாருங்க, தேங்காய் எத்தனை போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வெங்காயம் போட்டுக்கலாமான்னு கேட்பேன். வெங்காயம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜலம், இது பாருங்க, இந்த அளவு கெட்டியாக அடை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் அடைக்கே நல்லாயிருக்கும். அது பேர் அடை. மெலிசாக இருந்தால் அது பேர் அடை தோசை அப்படின்னு சொல்கிறாங்க. அடை அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதுக்கு பேர் அடைய. ஆமாம், அதெல்லாம் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணுவா. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பதார்த்தம். அதனால அடை அப்படின்னு சொல்லியிருப்பாளா இருக்கும். விபத்தில் தாத்தா அப்படி பண்ணும்போது கதை சொல்லுவாள். சுவை 2க்கு தோசை ஒன்றுன்னு சொல்லிட்டு எண்ணெய் சுட்டது தோசை, எடுத்து விட்டது தண்ணீர் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு கதை. அது மாதிரி தேடி பிடித்தது கழுதை. அந்த கதையில் வரும், சுவை 2க்கு தோசை 1 அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு சுவை, அந்த பக்கம் ஒரு சுவையும் சத்தம் கேட்டால் சுவை 2க்கு தோசை 1 அப்படின்பா. அந்த மாதிரி இதுக்கு நன்னா எண்ணெய் குத்தணும், கடல் எண்ணெய். இதில் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நன்னா அந்த அரிசி பருப்பு
எல்லாம் நன்னா வேகும். ஓட்டை போட்டு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பிடிச்சிக்கிறது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் குத்திக்கலாம், நல்லெண்ணெய் கூட குத்திக்கலாம். ஆனால் கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும். நமக்கு வேணுங்கிற எண்ணெயை குத்திக்கலாம். 3 எண்ணெயில் எதை வேணாலும் குத்திக்கலாம். வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் வேணால் கூட குத்திக்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சுமாராக தான் இருக்கும். கச்சக்கும். இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி பண்ணிட்டு அதில் எண்ணெய் குத்தினோம்னா அந்த அடை நன்னா வேகும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவா. எண்ணெயை கொஞ்சமாக குத்திட்டு மூடியை போட்டு மூடி ஆவியில் வேக வைப்பா. ராஜாமடத்தில் என் ஃப்ரெண்டு சாவித்திரின்னு இருந்தா. அவாத்தில் என்னன்னாக்கா எல்லாத்தையும் இப்படி ஒரு எவர்ஸில் ஒரு மூடி போட்டு மூடி அம்மா வாப்பா. அந்த மாதிரியும் பார்க்கலாம். அந்த ஒரு இதில் சொல்வாள்ல, இந்த மாதிரி இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். நல்லா வேகணும். இதை கொஞ்ச நாள் நம்ம விடணும். வீடியோக்காக அவசரப்பட்டோம்னா பிஞ்சிடும். பாருங்க, இப்படி திருப்பி போட்டிருக்கோம். மீடியமாக வச்சு வேக விடணும். வேகிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். அடை டக்குன்னு வேகாது. இதுக்கு தொட்டுக்க அவியல் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. வெல்லம் தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு தான் பண்ணியிருக்கேன். அந்த குழம்பு தான் இன்றைக்கி தொட்டுக்க. நம்ம அதில் குழம்பும் வெல்லமும் தான். நீங்கள் வேணால் அவியல் போட்டிருக்கேன், ஏற்கனவே வீடியோ வந்திருக்கு. அடை அவியல்னு வந்திருக்கா, அவியல் அடைன்னு வந்திருக்கா தெரியல. அதில் போய் பார்த்துக்கோங்க அவியல் எப்படி செய்வது அப்படின்னு. இதில் நல்லா வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதில் மாமாவுக்கு இப்படி குண்டா இந்த மாதிரி அடை மாதிரி வார்த்தா பிடிக்காது. அடை தோசை மாதிரி மெலிசாக வார்த்தா தான் பிடிக்கும். அப்படி தான் வாப்பேன். இன்றைக்கி தான் ஒரிஜினலாக அடையாக வார்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன தெரியுமா செய்வா, ஊருக்கெல்லாம் போகும்போது இட்லி, தோசை, உப்புமா, தயிர் சாதம், புளியோதரை இப்படி எல்லாம் கட்டி கொடுப்பா. ஆனால் அடை மட்டும் ஊருக்கு போகும்போது எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்வா. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஊருக்கு போகிறவளுக்கு அடை கொடுத்து விடக்கூடாது, அடை கொடுத்து விடாத அப்படின்பா. ஊருக்கு போகும்போது மட்டும் இந்த பதார்த்தம் எடுத்துன்னு போக மாட்டா. இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும். அதாவது மொத்தம் இது வந்து 400 கிராம், 200 கிராம் அரிசி, 150 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு. 50ல் ஒரு 75 கிராம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கடலைப்பருப்பு. அதுதான் அது லிமிட்டு. அந்த அளவு போட்டேன்னாக்கா இதோட தரமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், அடை ரெடி. இந்த பாருங்க, அடை ரெடி. தொட்டுக்க அந்த கொட்டானில் வெல்லம் இருக்குது, அதை தொட்டுக்கலாம். நம்ம அதில் என்னென்னா இன்றைக்கி இது பாருங்க, பரங்கிக்காய், பட்டாணி எல்லாம் போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு தான் இன்றைக்கி தொட்டுக்க குத்த போகிறேன். அடை, வெல்லம், பரங்கிக்காய், பட்டாணி போட்ட புளிப்பு கூட்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.